உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆனால் தற்போதைய சூழலை பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாஜக இருக்கிறாங்க. எதுக்காகது இப்போ அதனால ஜனநாயகத்திற்கு என்ன நன்மை? தரமான எக்ஸிட் போல் கிடையாது, நிறைய இருக்குது. அதனால இதுக்கே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கலாம். இது எப்படின்னா பணத்துக்காக செய்கிறாங்களா, எந்தெந்த விஷயத்துக்காக, இல்லை அரசியல் சார்பாக செய்கிறாங்களா? பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆட்சியை இழக்கிற அளவுக்கு தோல்வியான கிடையாது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு இந்துத்துவம் உள்ள ஒரு மாநிலத்தில் கூட ஏன் பாஜகவுக்கு வாக்குகள் கம்மியாயிருக்கு? ஒடிசால போய் பேசும்போது என்ன சொன்னாரு? ஒரு தமிழை இங்க ஆள முடியுமான்னு அமித்ஷா கேட்டார். தமிழை எப்படி இங்க வந்து ஆளலாம்? அப்போ மாநிலத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வேற்றுமையை, துவேஷத்தை உண்டு பண்ற பேச்சு அது. மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால், நம்ம திமுக எல்லாம் சேர்ந்தே, பிஜேபி தனியா 244 சீட்டு வேணுமோ, இவங்க 234 என்னமோ தான். பிஜேபி தனியா வாங்கி இருக்கிறத கூட இவங்க வாங்கல. தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு பெரிய அளவில் கிடைச்சது ராகுல், காங்கிரஸ், அப்புறம் மோடி எதிர்ப்பாலை, இதெல்லாம் சேர்ந்தா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு. அப்போ பிஜேபி கூட வாங்குது, நாம் தமிழர் கூட வாங்கியிருக்குதுன்னா அப்போ திமுக கூட்டணி ஓட்டை தான் வாங்கியிருக்குது. 40 தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்சஸா பார்க்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இல்லை, அது பெரிய சக்சஸா அவங்க பார்த்தாங்கன்னா 2026 பெரிய அடி இருக்கும் அவங்களுக்கு. பாஜக இனிமேல் மாநில கட்சிகளை நம்பிதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கும் போதும் ஒரு சிலர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதே இதை கலைக்கப்படும், மோடி அவர்களாக தொடர்ந்து பிரதமராக ஆவார் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய போக்குகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எக்ஸிட் போல் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதில் 400 தொகுதிகள் கிட்டத்தட்ட பாஜக வென்றிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜகவினரே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தற்போதைய சூழலை பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாஜக இருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு, ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயங்கள் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். 2 விஷயம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல். இந்த எக்ஸிட் போல்ன்ற ஒன்றே இருக்கக்கூடாது ஒரு ஜனநாயகத்தில். அதுவும் நம்ம நாட்டை போன்ற ஒரு ஜனநாயக ரீதியில் சதவிகித ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அதனால் எம்எல்ஏ எம்பிக்கு யார் அதிக ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி தான் தொகுதி வாரியாக தான் இருக்குது. அதனால் எக்ஸிட் போல் எதுக்காகது? இப்போ அதனால ஜனநாயகத்திற்கு என்ன நன்மை? ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுங்கள். முன்னாடி எப்படின்னா போலிங் கருத்து கணிப்பை அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் தடை உத்தரிச்சு, தேர்தல் அறிவித்த பிறகு நீங்கள் கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது என்றைக்குன்னா கடைசி கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கருத்து கணிப்பு வெளியிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறைப்பட்டி தடை கொடுத்துட்டாங்க அதுக்கு. இப்போ என்னன்னா, அந்த கடைசி கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 2 நாளில் எண்ண போகிறாங்க. அதுக்கு நடுவில் இந்த கருத்து கணிப்பை போட்டு மக்களை எல்லாம் குழப்பி, ஒரு சாராருக்கு போலி உற்சாகம், இன்னொரு சாராருக்கு என்ன ஆச்சுன்னா போலி வருத்தம், துக்கம். இந்த குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணி உளவியல் ரீதியா ஒரு நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு எதற்காக இந்த எக்ஸிட் போல்? இதனால என்ன பயன்? ஜனநாயகத்துக்கு எந்த பயனும் கிடையாது இதனால. அப்போ நீ எதுக்கு அந்த கருத்து கணிப்பு? நீ 2 நாள் அதுக்கு கூட சேர்ந்து தடை பண்ண வேண்டியதானே 2 நாளைக்கு. அது வேஸ்ட். அது ஏன்னா அது நிறைய அதில் ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தரமான எக்ஸிட் போல் கிடையாது, நிறைய இருக்குது. அதனால இதுக்கே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கலாம். இது எப்படின்னா பணத்துக்காக செய்கிறாங்களா, எந்தெந்த விஷயத்துக்காக, இல்லை அரசியல் சார்பாக செய்கிறாங்களா,
அப்படின்றத வந்து இதுக்கே வந்து ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற உண்மைகள்லாம் வெளிப்படும். ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் போலுக்கு வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு பிரச்சனை அதனால. ஆனால் இன்னொன்று கவுண்டிங் போகிறவங்க அந்த பூத் ஏஜென்ட்டு உளவியல் ரீதியாக எவ்வளவு சோர்வாகும் சில பேருக்கு தேவையில்லாத அதிக உற்சாகத்தை கொடுக்கும். அப்போ என்னென்னா வரம்பு மீறி உள்ள செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்னதான் வந்து நம்ம மிஷினில் ஓட்டிங் இருந்தாலும் அதை கவுண்டிங்கை எடுத்து எழுதுறவர் தேர்தல் அதிகாரி கையில் தான் எழுதுவார், அது எழுதிதான் ஆகணும். அப்போ அவர்களுக்குள்ள கூட வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணோம், இல்லைன்னா தேவையில்லாத ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணோம். அப்போது இந்த மாதிரி சமநிலை லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இல்லாதபடிக்கு கவுண்டிங்கு இந்த எக்ஸிட் போல் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது வந்து மைனர் அளவுக்குள்ள வந்து இப்போ நம்ம சிட்டிலாம் வந்து பெரிய அளவில் வந்து அது சீக்கிரத்தில் பண்ணிட முடியாது. ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் கூட கவுண்டிங் இருக்குது. அங்கெல்லாம் யாருடைய செல்வாக்கு யார் பயன்படுத்துவான்னு தெரியாது. இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், தோக்குற கட்சிக்கு என்ன செய்வாங்க, அந்த ஏஜென்ட்டுகளுக்கு எதனா காசு கொடுத்து கூட எப்போ எப்படி நீங்கள் தோக்க தான் போறீங்க, ரிசல்ட்டே வருது பாரு அப்படின்னு சொல்லி கூட அந்த மன உற்சாகத்தை குலைக்கலாம் இல்லையா, செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை. அப்போ எதுக்காக அந்த எக்ஸிட் போல் ஒன்றே ஒன்று தான், இந்த ஷேர் மார்க்கெட்டை ஏறுறதுக்கு தான் எக்ஸிட் போல், அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அதனால் ஒன்று இதை எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா தேர்தல் ரிசல்ட் எடுத்துக்கோங்க. தேர்தல் ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆட்சியை இழக்கிற அளவுக்கு தோல்வியான கிடையாது, அந்த தோல்வியை கொடுக்கல. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துக்கிறாங்க, ஆட்சியில் உட்கார அளவுக்கு வெற்றியான கிடையாது. இதுதான் இன்னைக்கு வித்தியாசம். அப்போ பிஜேபிக்கு வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கு தான் மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, அதுல மாற்று கருத்தை இல்லை. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு இந்துத்துவம் உள்ள ஒரு மாநிலத்துல கூட ஏன் வந்து பாஜகவுக்கு வாக்குகள் கம்மியா இருக்கு, என்ன காரணத்தினால சார்? அதுதான் இந்தியாவின் மகிமை. இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கருத்துல வந்து மாறி இருக்கலாம், பண்பாட்டுல மாறி இருக்கலாம், கலாச்சாரத்துல மாறி, மொழியில மாறி இருக்கலாம். ஆனா சகிப்புத்தன்மை அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு சகிப்புத்தன்மையை தாண்டி நம்ம மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு எல்லையை தாண்டி சில விஷயங்கள்ல வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேரம் வரும்போது அந்த மாற்றத்தை கொடுப்பாங்க. ஆனால் தான் பிஜேபிக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு எல்லையை மீறி நீங்க போவாதீங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரோம், நீங்க ஆனால் எல்லையை மீறி போகாதீங்க, மாநில உரிமைகளுக்கு நீங்க வந்து போராடணும், சித்தாந்த ரீதியாக கூட ஒரேடியா ஒருமுகமா இந்த நாட்டை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடு உள்ள நாடு இது, அதை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணியை பிஜேபிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குத்தான் தனி மெஜாரிட்டி கொடுக்காம கூட்டணி கட்சியை அனுசரித்து தான் நீங்கள் போகணும். இப்போ போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கட்சி 303 இடம், அப்படி இருந்து கூட கூட்டணி ஆட்சி தான் அவங்க அமைச்சாங்க. கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் முடிவு எடுக்கிறதுலாம் அவன் சொந்தமாக எடுத்தாங்க முடிவு. கூட்டணியெல்லாம் பெருசாக கேட்டெல்லாம் முடிவு எடுக்கல, கூட்டணி கட்சி கூட்டமே நடத்தலை. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு இவங்க இந்தியா பிளாக்னு கூட்டணி நடத்தின பிறகுதான் காங்கிரஸ் கூட்டணி அவர்களே ஒரு கூட்டணியை போட்டாங்க போட்டிக்காக. இப்போ அந்த மாதிரி தனிச்சே எந்த முடிவும் எடுக்க முடியாது, இப்போ எதுவும் எடுக்க முடியாது, அதுதாங்க எடுக்க முடியாது. பாலிசி டெசிஷன் எதுவுமே அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை, எதிர்கட்சியை கேட்குறாங்களோ இல்லையா, அவங்கள கூட்டணி கட்சிகளை மதித்து தான் எடுக்கணும். அப்போ அபரீதமா நீங்க நல்லது செய்யறதும் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கும், அபரீதமா கெட்டதும் செய்திட முடியாது நாட்டுக்கு. அப்படிதான் ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. இப்போ பாஜக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களா சார்? இந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்த்தாங்களா? இல்லை, அவங்களுடைய ஓட்டு ஷேரிங்கில் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. போன எலெக்ஷனில் வந்து 37.36%, இந்த எலெக்ஷனில் அவங்க 36.56%, கிட்டத்தட்ட 1% குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். அந்த 1%க்கு 63 சீட்டு அவங்க இழந்திருக்கிறாங்க, அப்படி கணக்கு போட்டோம். அப்போ 63 சீட்டு இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அதுதான் சொல்றேன், பிஜேபியே இதை எதிர்பார்க்கலன்றது. அவங்க 400 சொன்னாங்க, 350 சொன்னாங்க, ஆமா இஷ்டத்துக்கு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் பேச்சே வந்து மாறி போயிடுச்சு. திரு மோடி அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர் மாதிரி இருந்துச்சு. அவரை வந்து 10 வருஷமா உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு மக்கள் பார்த்தாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி பேச்சை எதிர்பார்க்கல. 10 வருஷம் சாதனையை தான் சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க, இந்த மாதிரி பேச்சை எதிர்பார்க்கல. அதெல்லாம் கூட ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நம்ம நினைக்கிறோம் மக்கள் வந்து ஏதோ வடநாட்டு மக்கள் வந்து அவங்க தான் போட்டுறாங்க நம்ம நினைச்சிருக்கோம். அவங்களும் யோசிக்கிற தன்மை இருக்குது, அவங்களும் கொஞ்சம் நிதானமாக யோசிப்பாங்க. அவங்களும் சகோதரத்துவத்தோட வாழ்றவங்க, பல மொழிகள், பல கலாச்சாரங்கள். அப்போ அவங்களும் யோசித்தா ஓட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அவங்க,
ஏன்னா இதை மீறி இவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், இதெல்லாம் இருக்கும், ஒரே நாடு ஒரே கல்வியா இருக்கணும் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் சரி பரவாயில்ல, ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டி எல்லாம் சொன்னாரு, ரைட் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒடிசால போய் பேசும்போது என்ன சொன்னாரு, ஒரு தமிழை இங்க ஆள முடியுமான்னு அமித்ஷா கேட்டார். தமிழை எப்படி இங்க வந்து ஆளலாம்? அப்போ மாநிலத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வேற்றுமைய துவேஷத்தை உண்டு பண்ற பேச்சு அது சாதாரண விஷயமா? அது நீங்க ஒரு பாண்டியன் அப்படின்றவர் அவரை தாக்கி பேசலாம், அது நியாயம். அவரோட நிர்வாகம் அவர் சரியில்லை, அதை தாக்கி பேசலாம். ஒரு தமிழை வந்து இங்க வந்து ஆட்சி செய்யலாமா, இங்க ஆளுமை செலுத்தலாமா அப்படின்றாரு. அதே மாதிரி மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அந்த கோவில் சாவி, அந்த கோவில் சாவி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்ட்டாரு. அது இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் என்னன்னா, அப்ப இங்க வந்து தமிழர்களை சிறப்பா சொல்றாரு, உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்றாரு, வள்ளுவர் குரலை எல்லா இடத்துலயும் பேசுறாரு, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா அது மனதளவுல பேசுறாரா உதட்டளவுல பேசுறாரான்னு ஒடிசால நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஒடிசால அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு, அந்த மக்கள் மத்தியில அந்த உணர்வுபூர்வமா பேசினாரு, ஒடிசால ஓட்டு வாங்கிட்டார். நவீன் பட்நாயக்க தோக்கடிச்சாச்சு, சட்டமன்றத்திலையும் தோக்கடிச்சாச்சு, பாராளுமன்றத்திலையும் தோக்கடிச்சாச்சு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இது பிரதிபலித்துக்குமா இல்லையா? ஏன்னா ஒரு பிரதமருடைய பேச்சு, பிரதமர் பேச்சு மற்ற மாநிலங்கள்ல அந்த ஓட்டை குறைச்சிருக்கும். ஏன்னா இவர் மொழி வாரியாக உணர்வுபூர்வமா பேசுறாரு, அப்போ அந்த துவேஷத்தை உண்டு பண்றாருன்னு எத்தனையோ தலைவர்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் நிக்கிறாங்க, தன்னுடைய சொந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துல தான் நிக்கிறாங்க. அவங்க பூர்வீக மாநிலம் வேறையா இருக்கும், ஆனா வேற மாநிலத்துல உழைக்கிறாங்க, வேற மாநிலத்துல தான் சேவை செய்யறாங்க, அங்க நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துடும், நாளைக்கு நம்மளையும் இந்த மாதிரி தான் பேசுவாங்களா அப்படின்னு அந்த எண்ணம் வந்துடும். அதனால அது வந்து எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்குது. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்குது. சார் அதே மாதிரி நம்ம போன இன்டர்வியூல நீங்க சொல்லும்போது ராகுல் அவர்களையும் மோடி அவர்களையும் மக்கள் வந்து ஒன்னா பார்க்க கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம எப்படி அந்த மாதிரி எடுத்துக்க முடியும்னு நான் கேட்கறேன். இல்ல இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடி அவர்கள் பிஜேபி எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க? 244 எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஒட்டுமொத்த கூட்டணி எவ்வளவு எடுத்துக்குது? 100க்குள்ள தான் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த கூட்டணி சொல்றேன், காங்கிரஸ் கூட்டணி மொத்தமே 234 சீட்டு என்பதுதான். பிஜேபி தனியா வாங்கின சீட்டே காங்கிரஸ் ஒட்டுமொத்த கூட்டணியும் வாங்கல. மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால், நம்ம திமுக எல்லாம் சேர்ந்தே பிஜேபி தனியா 244 சீட்டு என்னமோ, இவங்க 234 என்னமோ தான். பிஜேபி தனியா வாங்கி இருக்கிறத கூட இவங்க வாங்கல. அதுல ராகுல் காந்தி 99 தான். அப்ப என்னன்னா இன்னமும் வந்து அந்த மக்களும் பெருசா அளவுக்கு ராகுல் காந்திக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தா இன்னைக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்துருப்பாங்களே. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, அதுக்கு அப்ப அந்த தயக்கத்தோட தான் கிடைக்கும். பெரிய வெற்றியை சந்திக்க முடியல அப்படின் போது எல்லா விஷயமும் இருக்குது. அதுதான் அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து ராகுல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ராகுல் பெரிய விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு பெரிய அளவில் கிடைச்சது வந்து ராகுல், காங்கிரஸ், அப்புறம் மோடி எதிர்ப்பாலை, இதெல்லாம் சேர்ந்தா தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு கிடைச்சிருக்குது. ஆனா திமுக கூட்டணி ஓட்டே ரொம்ப குறைஞ்சிருக்குது இந்த தடவை. அது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்க வாங்கினது வந்து திமுக 33%. ஆமா, இந்த தடவை எவ்வளவுனா 26.9%. கிட்டத்தட்ட 6% ஓட்டு குறைஞ்சிருச்சு. அப்போ இது என்ன சொல்லுங்க, இப்போ அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு போச்சு, பிஜேபி ஓட்டு அவங்களுக்கு போச்சு, இதெல்லாம் பெரிய விவாதம் பண்ணுவாங்க. உண்மை தன்மை என்ன, பிஜேபி அதிமுக வந்து 19.3 19% 2019 வாங்கினாங்க. இப்போ 20.46 20%. கிட்டத்தட்ட 1% 1.5% கூட வாங்கியிருக்காங்க 2019 விட. ஆனால் திமுக 2019 விட 6% குறைவு. அதே திமுக கூட்டணியில் நம்ம காங்கிரஸ் வந்து 2% குறைவு 2019 வாங்கினதுல. அப்போ அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 10% குறையுது ஓட்டு. அப்போ பிஜேபி கூட வாங்குது, நாம் தமிழர் கூட வாங்கியிருக்குதுன்னா அப்போ திமுக கூட்டணி ஓட்டை தான் வாங்கியிருக்குது. ஏன்னா அதிமுக ஓட்டு 1% இப்போ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது 2019 கணக்கு போட்டா. இத்தனைக்கும் ஓபிஎஸ் கிடையாது. 2019 கணக்கு போட்டா அதிமுக 1% கூட வாங்கியிருக்குது. ஆனா ஒரு சீட்டு கூட அதிமுக ஜெயிக்கல இல்ல சார், இது பின்னடைவு தானே. இல்ல சீட்டு கன்வர்ஷன் சொல்ல முடியாது. இப்போ 2004ல அதிமுகவுக்கு எத்தனை சீட்டு கிடைச்சது? 2004ல அதிமுகவுக்கு ஒரு சீட்டும் கிடையாது. 2014ல திமுகவுக்கு ஒரு சீட்டும் கிடையாது.
அதனால் அந்த நேரத்துலையும் இந்த 23%, 20%, 18% இப்படி தான் வாங்கினாங்க. அதே மாதிரி தான். அதனால தான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்னன்னா திமுக 40 தொகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா வென்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்சஸா பார்க்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இல்லை, அது பெரிய சக்ஸஸாக அவங்க பார்த்தாங்கன்னா 2026 பெரிய அடி இருக்கும் அவங்களுக்கு. ஏனென்றால் இது பெரிய சக்ஸஸ்ன்றது கிடையாது. எதிர வந்து 3 முனை போட்டி. 3 முனையில் நாம் தமிழர்களும் எழுச்சியோடு இருந்தாங்க. பிஜேபி ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸோட இன்றைக்கு செல்வாக்கோட வாக்கு வாங்குற நிலைமை. இன்னொரு பக்கம் அதிமுக ஒற்றை தலைமை. 3 பக்கமும் பிரிந்திருக்கிறது. அதான் சொன்ன 2019 கணக்கு போட்டா 8லேருந்து 10%. திமுக அதே கூட்டணி அப்படியே இருக்குது. இப்போ எதிர பிரிஞ்சிச்சு. எதிர அந்த அன்னைக்கு இருந்த கூட்டணி கிடையாது. ஆனா திமுக கூட்டணி இன்டாக்டா அப்படியே வெற்றி கூட்டணி. அதே தொகுதி பங்கீடு, அதே ஃபார்முலா, அதே காம்பினேஷன், ஆட்சியில இருக்கிறாங்க. அப்போ கூடி இருக்கணும்ல ஓட்டு. வின் பண்றது வின் பண்றீங்க, கூடி இருக்கணும்ல ஓட்டு. ஓட்டு எப்படி 8லேருந்து 10% குறைஞ்சுது? அப்போ 8%, 10% குறையுதுன்னா பாராளுமன்றத்துக்கு, சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு 15-20% குறையுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இல்லை எதிர இன்னொரு காம்பினேஷன் பர்மினேஷன் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதனால அது வந்து ஒரு எச்சரிக்கை மணி தான். இப்போ 520 வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த 2 வருஷத்துல இன்னும் பெருவாரியான நிறைவேற்றணும். மக்களுக்கு வந்து பெருவாரியா எதிர்பார்க்கிற வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். சார், அதே மாதிரி அதிமுகவின் கோட்டையா பார்க்கப்படுறது வந்து கோவை தொகுதி தான். இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக பெண்ணுக்கு தள்ளி அவர் முன்னுக்கு வந்துட்டார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய வளர்ச்சி தமிழகத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? இல்ல, இப்ப ஒரு கட்சிக்கும் இப்ப இல்ல, கோவை வந்து எப்பவுமே வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் காலமா வந்து கூட தான், வாஜ்பாய் காலத்துல இருந்து கொஞ்சம் கூட தான் கிடைக்கும். ஆமா, அதனால வந்து தனி செல்வாக்கு வரும்போது அந்த ஓட்டு கண்டிப்பா கூட தான் செய்யும். இன்னும் இப்ப கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக அதிமுக தனியா நின்றாங்கன்னா காங்கிரஸும் பிஜேபியும் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இருப்பாங்க. ஒண்ணு காங்கிரஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, இல்ல பிஜேபி செகண்ட். அதுக்கு பிறகுதான் வந்துரும். பொதுவாவே அதிமுகவின் கோட்டைன்னு தானே சார் சொல்லுவாங்க. என்ன காரணத்துக்காக பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அதிமுக? இல்ல, கோவை தொகுதி அதிமுகவின் கோட்டைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ அதிமுக எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு பரவலா சீட் இருக்கும். அதை தான் நான் உதாரணம் சொன்னேன். இப்போ 2014 எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்க. இப்போ சென்னை வந்து திமுகவின் கோட்டை தானே. அப்ப 2014 எப்படி சென்னை இழந்தாங்க? அதனால அது வந்து நடக்கதான் செய்யும், ஒரு நேரம் 2 நேரம் நடக்கதான் செய்யும். இப்ப பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஓட்டு கிடைச்சிருக்குது, இல்லைன்னு சொல்ல. பிஜேபி வந்து இந்த இடம் வந்து போன தடவை 3.79 என்னமோ 4% வாங்கினாங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட 11% வாங்கியிருக்காங்க. ஆமா, அது கூடி இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் போன தடவை வந்து 3.79 தான் அவங்களும் வாங்குது 2019. இப்போ வந்து 8% வாங்கிக்கிறாங்க, 8.22% வாங்கிக்கிறாங்க. அப்போ இவர்கள்லாம் கணக்கு போட்டிங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அவங்க 10-11% கூட வாங்கியிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் திமுக கூட்டணி 8லேருந்து 10% இழந்திருக்காங்க. அப்ப எந்த ஓட்டு எங்க வருது அப்படின்றத பாத்தீங்கன்னா நடுநிலையாளர்கள் ஓட்டு வந்து இந்த பக்கம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. அதனால அது வச்சு சொல்றோம். நம்ம ஒரு இண்டிவிஜுவல் செல்வாக்கை வச்சு சொல்ல முடியாது. இப்போ டிடிவி தினகரன் அங்க ஒருவேளை செகண்ட் பிளேஸ்ல வந்திருப்பார், இப்போ அங்க ஓபிஎஸ் செகண்ட் பிளேஸ்ல வந்திருப்பார். இண்டிவிஜுவல் செல்வாக்கு. இப்போ அப்பா ஒரு நேரம் பாத்தீங்கன்னா சுயேட்சாவே ஜெயிச்சாரு. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இறந்த போதுன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய எழுச்சி, எல்லா பக்கமும் காங்கிரஸ் பக்கம் தான் ஓட்டு இருக்கும். ஆனா அப்போது தாமரைக்கணி தனியா ஜெயிச்சார். அது 91 96 ஞாபகம் இல்லை. ஆனா தாமரைக்கணி சுயேட்சா தனியா நின்று ஜெயிச்சார். அந்த மாதிரி தனி செல்வாக்கு வரும் சில நேரத்துல. அண்ணாமலை கோவையை தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. கோவையில் ஏற்கனவே பிஜேபிக்கு நிறைய ஓட்டு. அண்ணாமலை பிரச்சாரமும் நல்லா இருந்துச்சு, அதனால உழைப்பும் நல்லா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஓட்டு வரும். ஆனா வின்னிங் வரல, அதுதான் பிரச்சனை. வின்னிங் வர கிடையாது சார். அதே மாதிரி இல்லை, இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது அப்படின்னா பாஜக வந்து இனிமேல் மாநில கட்சிகளை நம்பிதான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கும்போது ஒரு சிலர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதே இதை கலைக்கப்படும், மோடி அவர்கள் தான் தொடர்ந்து பிரதமராக ஆவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்களுடைய போக்குகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி நடக்குமா, இல்ல மோடி அதெல்லாம் சமாளிச்சு வந்துருவாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி சொல்றவங்களே யாருன்னா மன்மோகன் சிங் கிட்ட டிமாண்ட் வச்சவங்க. கடந்த 10 ஆண்டு காலமா மன்மோகன் சிங் காங்கிரஸுடைய மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சியில டிமாண்டை வச்சு ருசி கண்டு அங்கெல்லாம் இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சவங்களா இருக்கலாம். ஏனென்றால் கூட்டாட்சி தத்துவம் தான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்றாங்க.
கூட்டாட்சி இருக்கணுன்றாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரையும் ரொம்ப குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சுயநலத்தோட டிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்க மிரட்டுவாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் அப்படி மிரட்டிட்டு இருந்தாங்களா? மற்ற மாநில கட்சிகள்லாம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் டிமாண்ட் பண்ணாலும் தனக்கு சபாநாயகர் பதவி வேணும்னாலும் சரி, இல்ல துணை பிரதமர் பதவி வேணும்னாலும் சரி, அதை பாஜக கொடுக்கிற நிலையில தானே அவங்களுமே இருக்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்றேன், அது பிரதமருக்கு கூட கேட்பாங்களா அப்பனா? அதை கூட கொடுத்துடலாமா அப்பனா? அப்படி கிடையாது. எதுவுமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி செய்யறது தான். அதை தான் நான் சொல்றேன். உடனே சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரையும் ஏன் தரக்குறைவா நினைக்கிறேன்? இப்ப காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சுன்னா அப்ப யார் கேட்பா? இப்போ ஸ்டாலின் கேட்பாரா? சொல்லுங்க. அப்போ இந்த கூட்டணியில் மம்தா பானர்ஜி கேட்பாங்களா எனக்கு கொடுத்துருங்கன்னு? இவங்க டிமாண்ட் பண்ணி மிரட்டி வாங்குவாங்களா? இவங்க கூட்டணி வச்சா உணர்வு பூர்வமா, ஆனா பிஜேபி கூட்டணி வச்சா அது மிரட்டி வாங்குறது. என்ன தத்துவம் இது? அதனால அப்படி கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, மோடி இது வரைக்கும் தனித்துவமான ஆட்சி செய்தாரு, தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. சில விஷயங்கள் நல்லதாகவும் இருந்திருக்கும், சில விஷயங்கள் கெட்டதாகவும் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல மறுசீரமைப்பு பண்ணாம அவர் அடம் பிடிச்சி அதே மாதிரி செய்துட்டு இருந்தாரு. ஆனா நாட்டுக்கு அது கெடுதலா இருக்கும். அது அவங்க உணரல. அவங்க ஒரு பக்கத்துக்கு நல்லதா இருக்கும், மீதி முக்காவாசி பக்கத்துக்கு கெடுதலா இருக்கும். அதெல்லாம் உணர்ந்து தான் செய்யணும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல. அதை இப்போ மோடிக்கு புரிய வைக்க மக்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறாங்க. புரிஞ்சு நடங்க. மாநில கட்சிகளுக்கும் உங்க கொடுக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் மரியாதை கொடுத்து கன்சல்ட் பண்ணி ஒருமித்த கருத்தை வாங்கி தான் எதையும் செய்ய முடியும். நீங்க நினைச்சேன் கவிழ்ச்சேன்னு எதையும் செய்ய முடியாது. எப்படி வாஜ்பாய் ஆட்சி பண்ணாரு அதே மாதிரி நீங்க ஆட்சி பண்ணுங்கன்னு வாஜ்பாய் ஆட்சியை ஒரு முன்னுதாரணமா அவர்கிட்ட காட்டுறாங்க. அது போல ஆட்சி பண்ணணும்னு அது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது புது அனுபவம் மோடி அவர்களுக்கு. அதை கூட்டாட்சியில அட்ஜஸ்ட் பண்ணி அவர் இருந்தது கிடையாது. இப்பதான் அவருக்கு தெரியும் அதோடைய வலியோ வேதனையோ சுகமோ துக்கமோ இப்பதான் தெரியும். ஒரு கூட்டாட்சியில எவ்வளவு சந்தோஷமும் இருக்கும், தனி ஆட்சியில எவ்வளவு துக்கமும் இருக்கும்ன்றது இனிமேல் தான் அவருக்கு தெரியும். சார், இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னா, இப்போலாம் வந்து பாஜக அப்படின்னாலே மோடி அவர்களை தான் வந்து உயர்த்தி காட்டுறாங்க. பாஜகனாலே மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் வந்து விரும்புவாங்களா, இல்ல அவங்களுக்கே இது தொடர்பா நெருடல் இருக்குமா சார்? இல்லை, இப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்ன்றது வேற. அவங்க எதுவுமே வந்து டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து விரும்புனாங்கன்னா யாரை வேணாலும் அவங்களால பிரதமருக்கு அடையாளம் காட்ட முன்னிறுத்த முடியும். அவங்களால வேட்பாளருக்கு முன்னிறுத்த முடியும். அது காலம் ஏத்துக்குதா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ அத்வானியும் அவங்க முன்னிறுத்தின வேட்பாளர் தான், இல்லைன்னு சொல்ல. வாஜ்பாயை விட அத்வானி வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர். அத்வானியை முன்னிறுத்தின வேட்பாளர் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெல்லியில் முரளி மனோகர் ஜோஷி முன்னிறுத்தின வேட்பாளர் தான். நிதின் கட்காரி ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்துற வேட்பாளர்கள் தான். அதுல மோடி வந்து பிரபலம் அடைஞ்சாரு, அதனால அவரை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் நினைச்சா யார வேணாலும் வைக்க முடியும். ஆனா இப்பத்துக்கு அந்த அவசியம் ஏற்படாது. எனக்கு தெரிஞ்சு மோடி தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.